ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் என்னங்கிறத வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். அதாவது நீங்கள் இப்போ ஒரு கார் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இந்த காரோட பாடி இருக்கு பார்த்தீங்களா? இந்த காரோட பாடி தான் வந்து HTML சொல்லுவாங்க. ஸோ அந்த காருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணுறீங்க, லைக் ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூ, எனி கலர்ஸ். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணாலும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் சிஎஸ்எஸ். ஸோ இப்போ அந்த காருக்கு வந்து நம்ம அந்த காரோட பாடி பார்த்தாச்சு, நம்ம அதுக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம இன்ஜின் ஃபிட் பண்ணணும். ஓகேவா? இன்ஜின் ஃபிட் பண்ணுறது தான் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நீ காரை வந்து கீப் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது காரை வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஹெட்லைட் எரியணும், நிறைய அந்த வேலைகள்லாம் உள்ள நடக்கணும். ஸோ இதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த கோட்ஸ்லாம் நம்ம ரன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை. அதாவது இப்போ வந்து ஒரு 2 டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ நீங்கள் வந்து என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து இதிலே இருக்குது, நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக போய். ஸோ நம்ம இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போதைக்கு நான் HTML டாபிக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தடுத்து வர ரிவ்யூவில் சிஎஸ்எஸ்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற டோட்டல் இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். அதாவது HTML ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் HTML எலமெண்ட்ஸ், அதாவது HTML உள்ள பேசிக் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், லைக் ஹெட்டிங், பேராகிராஃப், லிஸ்ட், லிங்க். அதுக்கப்புறம் HTML யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது, ஸோ அந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிற இன்புட் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, டேபிளோட பார்டர், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்து ஒரு வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியா எலமெண்ட்ஸ்னு பார்க்க போகிறோம். மீடியா எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஆடியோ, வீடியோ, இமேஜஸ், இதெல்லாம் வந்து நம்ம எப்படிலாம் வந்து பேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். செமண்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஹெட்டர், ஃபுட்டர், ஆர்டிகிள், எக்ஸெட்ரா. ஸோ இதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா HTML வந்து கமாண்ட்ஸ் லைன், அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணுவோம், அப்படின்னா அண்டர்லைன் பண்ணுவோம். ஸோ அதை மாதிரி தான் HTML வந்து நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கமாண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் இன்லைன் எலமெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஐடினா என்ன, அப்புறம் கிளாஸ்னா என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பார்க்க போகிறோம். ஸோ வந்து HTML யூஸ் பண்ணி எப்படி ஒரு லே அவுட் பண்ணுறது, ஸோ HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் எப்படி ரெஸ்பான்சிவாக மாற்றுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் லீவ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.